என்ன கண்டுபிடிச்சீங்க? ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். வாட்? கார்மெண்ட்ஸ்ல ஆனந்திக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க நான் தான் ஏற்பாடு பண்ணிருக்கணும். டெய்லி ஹாஸ்டல் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுறது தான் ஆனந்திக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆனந்திக்கு மயக்கம் வருது. இனிமே ஆனந்தியை நான் கேரிங்கா பாத்துக்க ஏற்பாடு பண்றேன் டாக்டர். ஆனந்தி, இனிமே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஹெவி ஒர்க் எல்லாம் நீ செய்யக்கூடாது. மாடிப்படி ஏறுறது இறங்குறது இதெல்லாம் நீ பொறுமையா தான் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியான ஃபுட்டா சாப்பிடணும். புரியுதா? டாக்டர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனந்தி, இனிமே நீ இந்த சைக்கிள்லாம் ஓட்டுறத நிறுத்து. நான் உனக்கு டெய்லி பிக்கப் டிராப்புக்கு காரை கம்பெனில இருந்து அனுப்ப சொல்றேன். ஓகே? மெடிசன்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். தீபிகா சிஸ்டர் கிட்ட ஆனந்தியோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஆனந்தி, இந்த நிலைமையில நீ ஹாஸ்டலுக்கு போனா அங்க உன்னை யார் பார்த்துப்பாங்க? நீ தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வா. நான் டாட் கிட்ட பேசுறேன். வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க உன்னை பார்த்துப்பாங்க. ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லை சார். நானே என்னைய பார்த்துக்கிறேன். நீங்க என்னைய ஹாஸ்டல்ல மட்டும் கொண்டு போய் விட்டுருங்க, அது போதும். சரி, வா. மெடிசன். என்ன சார், யாரையும் கேட்காம நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? ஐயோ சிஸ்டர், அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கல. நான் டாக்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சார், எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கினா மட்டும்தான் டாக்டர் பார்க்க முடியும். நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் கிட்ட கேட்கறேன். அவங்க பாக்குறதா இருந்தா நான் கூப்பிடுறேன். ஐயோ சிஸ்டர், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. சார் 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 டாக்டர், சார் இல்லைங்க சார். நீங்க தீபிகா, நீ கொஞ்சம் வெளியில இரு. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். ஆனந்தி இங்க வந்து ரிப்போர்ட் பார்த்ததுல இருந்து அவ எதுவுமே சரியில்லை. அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, சாப்பிட்டாளா, தூங்குனாளா, எதுவுமே எனக்கு தெரியலங்க. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த நர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க ஆனந்தி கிட்டே போய் கேளுன்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. ஆனந்தி என்னால ரீச் பண்ணவே முடியலங்க. இன்னைக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேற டெஸ்ட் எடுத்திருக்கா. என்னையும் ஆனந்தியை சுத்தி எல்லாமே தப்பா நடக்குது டாக்டர். அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்லுங்க, ஆனந்தி ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் வந்துச்சு? சொல்லுங்க டாக்டர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, ஆனந்திக்கு உடம்புல பிரச்சனையான்னு கேட்டா பெருசா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா மனசளவுல பிரச்சனை இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்கு. ஆனந்தி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. எதை நினைச்சு டாக்டர்? நீங்க தான் ஆனந்தி கூட உட்கார்ந்து பேசி தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு அடிப்படையே நம்பிக்கைதான். அதுலதான் ஆனந்திக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு.
ஆனந்தி நம்பிக்கையா ஃபீல் பண்றவங்க அவளை சுத்தி இருக்கிறது நல்லது. நம்மளை சுத்தி நம்பிக்கையானவங்க இருக்காங்கன்னு உணர்ந்தா ஒருவேளை அவ மனசுல இருக்கிற பிரச்சனைய வெளியே சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த நம்பிக்கைய வேற யாரும் கொடுக்க முடியாது, உங்களை தவிர.